வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் குத்துச்சண்டை சூப்பர் ஸ்டாரான முகமது அலி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். குத்துச்சண்டை விளையாட்டுக்கு செவ்வாய் அதிமுக்கிய கிரகம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். அமெரிக்க குத்துச்சண்டை வீரரான முகமது அலி இவர் பிறந்திருக்கிறது 17 ஜனவரி 1942. பிறந்த நேரம் மாலை 6:35 PM. கென்டக்கியில் பிறந்திருக்காரு. அமெரிக்காவில் 9 KP. சந்திர மகாதச இருப்பு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 13 நாட்கள். ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை முதல்ல நம்ம கவனிப்போம். லக்ன பாகை கடக ராசியில் 26 டிகிரி 29 நிமிடங்கள். சனியுடைய மண்டலத்துலேயும் சனியுடைய சப்புலையும் அமையுது. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 7வது பாவத்திற்கும் 8வது பாவத்திற்கும் அதிபதியாகி 10வது பாவத்தில் பக்ரகத்தில் இருக்கார். லக்னத்திற்கு 8வது பாவம் சண்டையிடுதல், ரிஸ்க் எடுத்தல் ஆகியவற்றை குறிக்கும். குத்துச்சண்டை வீரருக்கு அதிமுக்கிய பாவமான 3வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 3வது பாவ ஆரம்ப முனை கன்னியா ராசியில் 16 டிகிரி 31 நிமிடங்கள். செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையுமே அமையுது. கைகள், தோள்பட்டை, வீரம், வீரியம், சக்தி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 3வது பாவத்தோட செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. செவ்வாய் வீர தீர பராக்கிரமங்களை சொல்லுவார். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராஜயோகாதிபதி. செவ்வாய் 5க்கும் 10க்கும் அதிபதியாகி செவ்வாய் 9வது பாவத்தில் தன்னுடைய சொந்த ராசியிலே இருக்கார். செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய மண்டலத்தை கவனிப்போம். செவ்வாய் மேஷ ராசியில் 10 டிகிரி 01 நிமிடங்கள். சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார். லக்னாதிபதியான சந்திரன் 6வது பாவத்தில் இருக்கார். செவ்வாய் லக்னம் மற்றும் 6வது பாவத்தை குறிக்காட்டுவார். 1, 6 குறிகாட்டிகள் வெற்றியை தரக்கூடியவை. கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையின் அடிப்படையில் கிரகங்களுடைய மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். சூரியன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரன் ராகுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். குரு ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் இருக்கார். சுக்கிரன் புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய ஓன் சப்புலையும் இருக்கார். சனி புதனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது லக்னாதிபதியான சந்திரனுடைய சப்பா செவ்வாய் வருவதையும் லக்னா சப்லாடான சனியுடைய சப்பா செவ்வாய் வருவதையும் கவனிக்கணும். லக்னாதிபதி மற்றும் லக்னா சப்லாட் ஆகிய 2 கிரகங்களோடையும் செவ்வாய் பலமாக தொடர்பு கொள்கிறாரு. இந்த காம்பினேஷனை அடிப்படையாக வைத்து இவர் செவ்வாய் சார்ந்த விளையாட்டு வீரர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். கிரக மண்டல குறிகாட்டிகளை ஆராய்வோம். தனாதிபதியான சூரியன் 4, 6, 7, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சந்திரன் 2வது பாவத்தை சந்திரன் வாயிலாகவும் 1, 5, 6, 9 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு செவ்வாய் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 1, 5, 6, 9 பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள்னு சென்ற பதிவுகள்லேயே பார்த்தோம். 5, 10க்கு அதிபதியான செவ்வாய் 1, 5, 6, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 12 ஆகிய பாவங்களை அகலக்கூடிய புதன் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 6, 10, 12 ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 6வது பாவத்தையும் 9வது பாவத்தையும் ஆளக்கூடிய குரு 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 7, 11 ஆகிய பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. 4, 11 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் 3, 6, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு. சனி 3, 6, 10, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 5, 6, 9 ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி இவருடைய ஜாதகத்தில் லக்னா சப்லாடா வந்து 1, 3, 5, 6, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. லக்னா சப்லாடான சனி 1, 3, 5, 6, 10 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 1, 3, 5, 6, 10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். ராகு 2, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. கேது 8, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
2-10 ஆகிய பாவங்களை சப்ளாட் வேலாம் குறிக்காட்டுறாரு. இனி விம்சோத்ரி தசையை அடிப்படையாக வைத்து இவர் குத்துச்சண்டை போட்டியில் இவர் பெற்ற வெற்றிகளை பொருத்தி பார்ப்போம். ஜாதகர் ராகுமகா தசையில் குத்துச்சண்டை போட்டியில் பெரிய சாதனைகளை செய்தார். இவருடைய முதல் சாதனை 1960ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் லைட் வெயிட் பாக்ஸிங்கில் தங்கப்பதக்கம் வென்றார். ராகு தசையில் புதன் புத்தியில். ராகு 2, 6, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறத பார்க்க முடியும். புத்திநாதன் புதன் 3, 6, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. ஜாதகர் 25 பிப்ரவரி 1964ஆம் ஆண்டு உலக சாம்பியனான சோனி லிஸ்டனை வென்று சாதனை படைத்தார். ராகுமகா தசையில் சுக்கிர புத்தியில் 1970ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரை குத்துச்சண்டை போட்டியில் பல மாபெரும் வீரர்களை வென்று சாதனை படைத்தார். குருதசை குரு புத்தி, குருதசை சனி புத்தி, குருதசை புதன் புத்தி, குருதசை கேது புத்தி. கடகலக்னத்திற்கு குரு 6க்கும் 9க்கும் அதிபதியாகி 2, 6, 7, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 6, 11 ஆகிய பாவங்கள் இவருக்கு வெற்றி வாய்ப்பை பலமாக தந்தாலும் பார்க்கின்சன் எனப்படும் கொடிய வியாதியின் பாதிப்பினால் தன்னுடைய உடல் வலுவினை படிப்படியாக இழந்து கொண்டிருந்தார். உடல் வலுவிழந்த காரணத்தினால் முகமது அலி 1980ஆம் ஆண்டு லேரி ஹோம்ஸிடம் தோற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். ப்ரூஸ்லி, முகமது அலி போன்ற வீரர்களை அபூர்வமாக தான் பார்க்க முடியும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.